வணக்கம். நாம் சின்ன வயசுலேருந்தே நிறைய ஆசைகள் வச்சுருப்போம், சின்ன சின்ன ஆசைகள். அது வளர வளர குறிக்கோள், லட்சியம் என்ற பெயரில் நம்மிடமே இருக்கும். சில ஆசைகள் நிறைவேறும், சில ஆசைகள் ஆசையாகவே இருந்துவிடும். இந்த பள்ளி பிள்ளைகள் பலர் சொல்ல நாம் கேட்டிருப்போம், எனக்கு ரொம்ப டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் நான் +2ல் மார்க் அந்த அளவுக்கு இல்லை, என்னுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயும் என் மார்க் அந்த அளவுக்கு இல்லை, அதனால் என்னுடைய டாக்டர் ஆசை நிராசையாகவே இருந்துருச்சு, எனக்கு அப்படியே மனசே ஒடிஞ்சு போச்சு, தற்கொலை பண்ணிக்கலாமான்னு நினச்சேன் அப்படின்னு எத்தனையோ பேர் பேசுகிறத நாம் கேட்டிருப்போம். நிறைவேறலைன்னு மனம் ஒடிந்து தப்பான முடிவுக்கு போகிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அனைத்துக்கும் ஆசைப்படுவது தப்பில்லை, அது நிறைவேற ஆசைப்படுவதும் தப்பில்லை, அந்த ஆசை நிறைவேறணும்னு நினைக்கிறதும் தப்பில்லை. ஆனால் நம் ஆசைகள் எல்லாம் நிறைவேறியே ஆகணும் அப்படின்னு நினைப்பதும், அப்படி நடக்கவில்லை என்றால், அந்த ஆசை நிறைவேறவில்லை என்றால் மனமுடிந்து போவதும் தான் தவறு. ஆசைப்பட நமக்கு உரிமை இருக்குது, உண்மைதான். ஆனால் அதை நிறைவேற்றுவது கடவுள் கையில் அல்லவா? ஒரு கதை. ஒரு பெரிய காடு, அதில் ஓரிடத்தில் அடுத்தடுத்து 3 மரங்கள் வரிசையாக நிற்கி. அந்த 3 மரங்களும் தங்களுடைய ஆசைகளை சொல்லிக்கொள்ள ஆரம்பித்ததாம். மரங்கள் பேசுமான்னு கேட்காதீங்க, கதைக்கு லாஜிக் பார்க்க வேண்டாம். இந்த கதையினுடைய நம்ம கருத்துக்காக தான் இது சொல்லப்படுது. எல்லாருக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். அந்த மரங்கள் தன் ஆசைகளை சொல்லுதான். அதில் முதல் மரம் சொல்லிச்சான், நான் என்னை வெட்டுனாங்கன்னா நான் ஒரு நகைப்பெட்டியாக ஆகணும்னு நினைக்கிறேன், எனக்கு அதான் ரொம்ப ஆசை அப்படின்னுச்சான். 2வது மரம் என்ன சொல்லிச்சான், நான் வெட்டப்பட்டேன்னா மன்னன் செல்லும் கப்பலாக ஆக வேண்டும் அப்படின்னு தான். 3வது மரம் என்ன சொல்லிச்சான், நான் வெட்டப்படாமல் வானம் வரைக்கும் ஆண்டவனை தொடும் அளவுக்கு வளரணும் அப்படிங்கிறது என் ஆசை அப்படின்னு 3வது மரம் சொல்லிச்சான். ஒரு நாள் விறகு வெட்டிகள் வந்தாங்க அந்த காட்டுக்கு. 1வது மரத்தை பார்த்து, இது உறுதியான மரமாக இருக்கிறது, நகைப்பெட்டி செய்யலாம், நல்ல விலைக்கு போகும் என்று மரத்தை வெட்டினானாம். மரத்துக்கு ஒரே மகிழ்ச்சி, தன் லட்சியம் நிறைவேறப் போகிறதே என்று. 2வது மரத்தை காட்டி, இது வளைவுகள் இல்லாமல் நேராக இருப்பதால் கப்பல் கட்டுவோரிடம் விற்று விடுவோம் என்று சொல்லி மரத்தை வெட்டினார்கள். இந்த மரமும் தன் கனவு நிறைவேறப் போகிறது என்று மகிழ்ந்து போனதா. நீண்டு வளர ஆசைப்பட்டதில் 3வது மரம், அதையும் அந்த மரத்தையும் வெட்டினாங்க. அப்போது அந்த மரத்துக்குடைய அது ரொம்ப சோகத்தில் ஆழ்ந்துருச்சு. ஏன்னா அது வளரணும்னு நினச்சது இல்லையா, அதனால் அது வெட்டப்பட்டனோடனே அது ரொம்ப சோகமாயிடுச்சு. நாட்கள் சென்றன. நகைப்பெட்டி செய்ய நினைத்தவன் தன் மனதை மாற்றிக்கொண்டு மாடுகளுக்கு தீவனம் வைக்கும் பெட்டியை செய்து, மாட்டு கொட்டகை இருக்கும் இல்லையா, மாட்டை அடைக்கிற கொட்டில், அதில் சாணமும் கோமியத்துக்கு மத்தியில் அந்த தொழுவில் கொண்டு வச்சுட்டாங்க அந்த பெட்டியை. தன் கனவு நிறைவேறாததால் அது ரொம்ப கலங்கி போச்சா அந்த முதல் மரத்தோட பெட்டி. 2வது மரத்தை அது என்ன சொல்லிச்சு, கப்பல் செய்யணும்னு ஆசைப்பட்டது இல்லையா, அவன் என்ன செஞ்சானா, அந்த 2வது மரத்தை வெட்டினவன் கப்பல் செய்யும் தச்சரிடம் விற்காமல் படகு செய்பவரிடம் விட்டு விட்டான் அந்த மரத்தை. அது படகாக மாறியதான். அதனால் அது மன்னனை சுமக்கும் ஆசை அதற்கும் நிராசையாக போய்விட்டது. அதுவும் ரொம்ப சோகத்தில் ஆழ்ந்து போனது. இந்த உயரமாக வளர வேண்டும் நினச்ச மரம் இருந்தது இல்லையா, அந்த மரத்தை வெட்டிட்டு வந்தான்ல, அதை எதுக்கும் பயன்படுத்தாமல் அப்படி ஒரு இருட்டறையில் அதை போட்டுட்டானான். அதுக்கு ரொம்ப துயரம்னா அப்படி ஒரு துயரமாக அதுக்கு. ஒரு நாள் ஒரு கர்ப்பிணி பெண் ஒருத்தி பிரசவத்திற்கு போகும் வழியில் அவளுக்கு பிரசவ வலி ஏற்பட ஆரம்பித்ததுனால வேறு வழி இல்லாமல் அந்த மாட்டு கொட்டகையிலேயே அவள் குழந்தையை பெற்றாளாம். அங்கிருந்து அந்த பெட்டி இருக்குல்ல, அந்த பெட்டியில் வைக்கோலை பரப்பி துணி விரித்து அந்த குழந்தையை படுக்க வைத்தார்களாம். இந்த விலையுயர்ந்த நகைப்பெட்டியாக உருவாக நினைத்த பெட்டி அதைவிட மதிப்புமிக்க ஒரு உயிரை பாதுகாக்கும் வேலை கிடைத்ததில் பெரிய மகிழ்ச்சி அடைந்ததாம். ஆண்டவனுக்கு நன்றி சொன்னதாம். நான் வெறும் நகைக்குத்தான் பெட்டியாக இருக்கணும்னு நினச்சேன், இப்போ உயிருள்ள ஒரு குழந்தை என்கிட்ட படுத்திருக்கு, அதை பாதுகாக்கக்கூடிய வேலையை எனக்கு கடவுள் கொடுத்தாரு, எனக்கு நன்றின்னு அது சொல்லிச்சான். பெருமை, இதுதான் எனக்கு பெருமைன்னு தான். இந்த படகாக மாறிய மரம் இல்லை, அது ஒரு நாள் பயணிகளை ஏற்றிக்கொண்டு கடலில் போய்கிட்டு இருக்கான். உடனே அங்கே கடலில் ஒரு பெரிய புயல் கிளம்பி சூறாவளியாக கிளம்புது. படகு கவிழ்ந்து விடுமோன்னு அதில் இருக்க பயணிகள்லாம் பயப்படுறாங்க. அந்த படகுல ஒரு துறவியும் இருக்கார். அவர்கிட்ட போய் எல்லாரும் பயந்து போய் நிற்கிறாங்க. அப்போ அவர் எந்திரிச்சு அவர் நிறுத்து அப்படின்னு ஒரு கையை காமிச்சோடனே அந்த புயல் அப்படி நின்றுதான், அப்படி ஓய்ந்ததான்.
பயணிகள் அனைவரும் அந்த துறவியினுடைய காலில் விழுந்து கும்பிட்டாங்களாம். அப்போது இந்த படகு நினச்சிதான், இந்த மரத்தால் தானே அந்த படகு, நம்ம 2வது மரம், அது நினச்சிதான் அந்த மன்னனை சுமக்க வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் அதை விட மதிப்புமிக்க ஒரு துறவியை, ஒரு மகானை சுமப்பதில் பெருமை தானே அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்லிச்சான், மகிழ்ந்ததான். இருட்டறையில் முடங்கி கிடந்ததில் ஒரு மரம், அது வெட்டப்பட்டு பலகைகளாக கிடந்ததுலே அந்த மரம், 3வது மரம், அது ஒரு நாள் அந்த மரத்தை எடுத்துகிட்டு கண்களில் அருள் பொங்கும் தோற்றமுடைய ஒருவரின் தோளில் அந்த மரம் ஏற்றப்பட்டு அதை அவர் தள்ளாடி தூக்கி கொண்டு போனாராம். மற்றவர்கள் அவரை சவுக்கால் அடித்து மலை உச்சிக்கு அந்த மரத்திலேயே ஆணி வைத்து அவரை அறைந்தார்களாம். அவர்தான் இயேசுபிரான். இந்த விஷயம் தெரிந்ததும் மரம் இறைவன் தன் ஆசையை நிறைவேற்றி விட்டான் என்று மகிழ்ந்து போச்சான் இல்லையா. அது இறைவனை தொடர அளவுக்கு வளரணும்னு நினச்சிது. இப்போ இறைவனே அது மேலே இருக்கிறனால அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான். ஆக 3 மரங்களும் தான் எதுவாக வேண்டும் என்று ஆசைப்பட்டதோ அதுவாகவே ஆயின. ஆனால் அவை விரும்பிய வழியில் இல்லாமல் கடவுள் தேர்ந்தெடுத்த வழியில் நடந்தது இல்லையா. இது மனிதர்களுக்கும் பொருந்தும். கடவுள் நம் லட்சியங்களை நிச்சயமாக பூர்த்தி செய்வார், அதில் சந்தேகமில்லை. மனிதனுக்கு எதிர்காலத்தில் அவனுடைய ஆசையால், அவனுடைய லட்சியத்தால் என்ன விளைவு ஏற்படும் என்பது நமக்கு தெரியாது இல்லையா. அது கடவுளுக்கு தெரியும். அவனுக்கு அது நல்லதா கெட்டதா என்று கடவுள் பார்த்து கொள்வார். அதன்படி அவர் நடத்துவார். நமக்கு உள்ள ஆசைகளையும் லட்சியங்களையும் நடத்தி போவார். அதனால் நமக்கு எது நல்லதோ அதையே நடத்துவார்னு நம்ம நினைக்கணும். பிறருக்கு தீங்கு நினைக்காமல் நம் லட்சியங்களை மனதில் கொண்டு முயன்றால் நிச்சயம் கடவுள் அதை நிறைவேற்றி வைப்பார். அதனால் எல்லாம் நன்மைக்கே என்ற எண்ணத்தோடு பயணிப்போம். நடப்பது நல்லதாகவே நடக்கும் நம்மை சுற்றி என்று கூறி வேறொரு நல்ல தலைப்போடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.